சரி, திமுக இந்த வேலையை ஏன் செய்யணும்? தேமுதிக ஏன் கூட விஜய் கூட சேர்த்து விடணும்? நீ அதிமுக கூட போனீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். அதான். ஸோ மதிமுக ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போச்சுன்னா அதை உடைக்கிறது. தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போகாமல் விஜயோட சேர்த்து வைப்பது. ஏன் விஜயோட சேர்த்து வைக்கிறாங்க? ஏன் திமுக சேர்த்துக்கல? இடம் இல்லைன்னு ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். 5 சீட்டு தரதா சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு அவர்கள் தான் செய்தது. 5 சீட்டு பேசுறாங்க. 5 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட கட்சி ரொம்ப போயிடும் அப்படின்றதுனால 5 சீட்டுக்கு நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னோம். அப்போ நான் சொல்றதை செய்யி, அங்கே போய் சேர்ந்துக்க. அங்கே போனால் எவ்வளோ கிடைக்கும்? 40 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. 40 கிடைக்கும், 60 கூட கிடைக்கும். செலவுக்கான பணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். ஸோ இது ஒரு நம்பரும் கௌரவமான நம்பர் இருக்கும் இல்லையா? அந்த நீங்கள் 40 தொகுதியில் போட்டிட்டு விஜய் கூட சேர்ந்து ஓட்டு வாங்கினீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் ஏறும். அதிக தொகுதியில் போட்டிட்டா நீங்கள் இங்கே வெறும் ஏடிஎம்கேல போனால் அதிகபட்சம் 10. பட் இந்த நேச்சுரல் அலையன்ஸ் சார், டிஎம்டிகேவும் ஏடிஎம்கேவும் இன்னைக்கு நம்ம கூட்டத்தெல்லாம் பார்க்குறோம். ஒரு நல்ல நிலைமையில தான் ஏடிஎம்கே இருக்கு அப்படின்னும் போது ஜெயிக்கிறது தானே டிஎம்டிகேக்கு இன்றைக்கான தேவை. 2016 ஜெயிக்க வேண்டும் என்பது இவர்களது எண்ணமாக இருந்திருந்தால் எந்த கூட்டணியில் சேர்ந்திருக்க வேண்டும்? திமுக கூட. திமுக என்ன பண்ணாங்க? தனியா ஒரு கட்சி மக்கள் நல கூட்டணி. ஜெயிக்கிறதுக்கான அவங்க அந்த கூட்டணி அமைக்கும் போதே தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள்லாம் சேர்த்துக்கிட்டு நம்மளால ஜெயிக்க முடியாதுன்றது அந்த கூட்டணி அமைக்கும் போதே தெரியும். ஏன் சேர்ந்தார்கள்? ஏன் சேர்ந்தாங்க சொல்லுங்க. ஏதோ அவங்களுடைய பேச்சுவார்த்தையில ஒரு சுணக்கம் ஏற்பட்டுருச்சு. என்ன சுணக்கம்? என்னோடு சேராவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவோடு சேரக்கூடாது என்பதற்கு அவர்களுக்கு தேவையானது கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு உங்களுக்கு அது பெருசா இருந்துச்சு. நீங்க இப்ப சொல்றீங்களே ஜெயிச்சா தானே நல்லா இருக்கும்னு, ஏன் அன்னைக்கு தோணல?